கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 இப்படியாக சொல்லுகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் சிருஷ்டிக்கிற தேவனாய் இருக்கிறார். சிருஷ்டிக்கிறது என்றால் என்ன? ஒன்றும் இல்லாமையில் இருந்து ஒன்றை உருவாக்குவது தான் சிருஷ்டிப்பு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் சில நன்மைகளை நாம் எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் அது நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. ஆகவே தான் இந்த நன்மை எனக்கு கிடைக்காதா, இந்த நன்மையை ஆண்டவர் எனக்கு செய்து தரமாட்டாரா, எனக்கு சிருஷ்டித்து தரமாட்டாரா என்று நாம் ஏங்குகிறோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வசனம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை கர்த்தர் சிருஷ்டித்து நம்முடைய கையிலே அவர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உலகம் முழுவதுமாக பார்த்திங்கன்னா மக்கள் அவங்கக்கிட்ட இல்லாததுக்காக எஃபர்ட் போடுறாங்க, பிரயாசப்படுறாங்க, வேண்டிக் கொள்ளுகிறார்கள். சிலரிடத்தில் அதுக்காக உதவியை நாடுகிறார்கள். ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது? எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்து கொடுக்கணும், எனக்கு இல்லாத நன்மையை ஆண்டவர் சிருஷ்டித்து கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாக உங்களுக்கு இல்லாதவைகளை கர்த்தர் சிருஷ்டித்து கொடுப்பார். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் நாம் 3 காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். அவருடைய வாழ்க்கையில் இல்லாத நன்மைகளை, இல்லாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் தாவீதுக்கு அநேகம் ஏற்படுத்தி கொடுத்தார். அதுக்கு ஒரு 3 காரணங்களை தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். முதலாவது, தாவீது அவருக்கு ஏற்கனவே கர்த்தர் என்ன கொடுத்திருந்தாரோ அதில் அவர் நன்றி உள்ளவராய் இருந்தார். இரண்டாவதாக, கர்த்தர் தாவீதுக்கு ஏற்கனவே என்னெல்லாம் கொடுத்திருந்தாரோ அதில் தாவீது உண்மையுள்ளவராய் இருந்தார். மூன்றாவதாக, தாவீதுக்கு கர்த்தர் என்ன ஏற்கனவே கொடுத்தாரோ அதில் தாழ்மையுள்ளவராய் இருந்தார். ஸோ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், உனக்கு இல்லாததை நான் உண்டாக்கி உன் கையில் நான் கொடுப்பேன். நீ ஏங்கி என்கிட்ட எதை கேட்கிறாயோ, என்னிடத்துல ஜெபிக்கிறாயோ அதை நான் கொடுப்பேன். ஆனால் உன்னிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற 3 முக்கியமான காரியங்கள், கர்த்தர் ஏற்கனவே கொடுத்த காரியத்தில் நம்ம நன்றியுள்ளவங்களாக இருக்கிறோமா, உண்மையுள்ளவங்களாக இருக்கிறோமா, தாழ்மையுள்ளவங்களாக இருக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் முதலாவதாக 103 சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். எல்லா ஜபத்திலையும் முடிக்கும்போது நம்ம சொல்கிற வசனம், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை நன்மைகளை மறவாதே என்று நாம் வாசிக்கிறோம். அப்போது நீங்கள் அந்த சூப்பர்ஸ்கிரிப்ஷன் என்று நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில். தமிழில் அந்த 103 சங்கீதம் அப்படின்னு போட்டு முதல் வசனத்துக்கு நடுவில் போட்டிருக்கோம். அது பேர் தான் சூப்பர்ஸ்கிரிப்ஷன். அதில் தாவீதின் சங்கீதம் போட்டிருக்கு. அப்போ பாருங்கள், தாவீதுக்கு அவர் நன்றி உள்ள ஒரு இருதயம் இருந்தது. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நீங்கள் நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா, இயல்பாகவே நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னும் போது அவர்கிட்ட நம்ம போராடி ஜெபிக்கிற அளவுக்கு நம்ம நன்றி செலுத்துறதுக்கு எஃபர்ட் எடுக்கிறதே கிடையாது. ஸோ நம்ம இனி இருக்கிற நாட்கள் நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்வோம். கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக எப்போது நன்றி சொல்லி கொண்டே இருக்க கர்த்தர் நமக்கும் கிருபை கொடுப்பாராக. நாமும் பழகிக்கொள்வோம். இட்ஸ் அ டிஃபிகல்ட் திங், பட் லெட் அஸ் ட்ரை டு அப்ளை இட் இன் அவர் லைஃப், டு பி தேங்க்ஃபுல் டு காட் ஃபார் வாட் எவர் ஹி டஸ் இன் அவர் லைஃப். முதலாவது, நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். கர்த்தர் நேற்று நமக்கு செய்த நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லுவோம். இன்றைக்கி கர்த்தர் என்ன நன்மைகளை செய்துட்ருக்காரோ அதுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் செய்கிற சின்ன காரியத்துக்கும் நன்றி சொல்லுவோம், பெரிய காரியத்துக்கும் நன்றி சொல்லுவோம். நமக்கு கர்த்தர் செய்த நன்மைக்கும் நன்றி சொல்லுவோம், நம்முடைய வீட்டாருக்கு கர்த்தர் செய்கிற நன்மைக்கும் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக, தாவீது கர்த்தர் அவருக்கு என்ன கொடுத்திருந்தாரோ அதில் உண்மையுள்ளவராக இருந்தார். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் என் கையில் பெரிய பொறுப்பை கொடுக்கணும் பாஸ்டர், கர்த்தர் பார்த்திங்கன்னா சிலரெல்லாம் நம்பி பெரிய பெரிய பொறுப்பெலாம் தராரு அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் அப்படிப்பட்ட பெரிய பொறுப்புகளை தருவார், பெரிய நன்மைகள் கிருபைகளை தருவார். ஆனால் இருக்கிற காரியத்தில் கொஞ்சத்தில்
நாம் உண்மையாக இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது கொஞ்சம் கஷ்டம்தான். என்னங்க நான் செய்கிற இந்த வேலையில் போய் இந்த காரியத்தில் போய் நான் உண்மையாக இருக்கணுமா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் கர்த்தர் அதில் தான் உண்மையை எதிர்பார்க்கிறார். நம்ம 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு 2 வசனங்களை கவனித்து பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் தாவீதுடைய மூத்த சகோதரன் தாவீதை பார்த்து கேட்குறார், நீ இப்போது எங்களை பார்க்க நீங்கள் வந்திருக்கிற, நாங்கள் யுத்த களத்தில் இருக்கிறோம், அதெல்லாம் ரைட்டு தான், ஆனால் உன் கையில் இருந்த அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ என்ன பண்ண, எங்கே விட்டு வந்த அப்படின்னு கேட்குறார். தாவீதோட அண்ணன் சொல்லும்போதே அதை கொஞ்சம் இலக்காரமாக தான் சொல்கிறார், அந்த கொஞ்சம் ஆடு எங்கடா. அப்போ பாருங்கள், தாவீது கையில் ஆண்டவர் எவ்வளோ தான் முதல்ல கொடுத்துருந்தாருன்னா கொஞ்சம் தான் கொடுத்துருந்தார். அந்த கொஞ்சத்தில் தாவீது எப்படியா இருந்தார்னா, இவங்க அண்ணன் கேட்குறதுக்கு முன்னாடியே 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், காவலாளி வசமாய் விட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் ஆடு தான், ஆனால் அதங்கூட காவலாளி வசமாய் விட்டு ஒப்படைத்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக பொறுப்பாக விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறார், அவங்க அப்பா கொடுத்த அடுத்த வேலையை அவர் செய்ய பார்க்குறத நம்ம பார்க்குறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, படிக்கிற பிள்ளைங்க படிப்பில் கவனத்தை செலுத்தி அதில் உண்மையாக இருக்கணும். நீங்கள் இன்றைக்கி பார்த்து கொண்டு இருக்கிற வேலை ஒரு சாதாரண வேலையாக இருக்கலாம், ரொம்ப எளிமையான ஒரு வேலையாக இருக்கலாம். இதிலெல்லாம் என்னப்பா சார் ஆண்டவர் உண்மையை எதிர்பார்ப்பாரா நீங்கள் நினைக்கலாம். சிலர் இந்த மாதிரி சின்ன சின்ன காரியத்தை தான் அலட்சியம் பண்ணி பெரிய நன்மையை விட்டுறாங்க, கோட்டையை விட்டுறாங்க. அதனால் அந்த சின்ன விஷயத்தில் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள். கர்த்தர் என்ன செய்தார் தெரியுங்களா, ஆடுகளை நீக்கி அந்த இடத்துல ஆட்களை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தார். மந்தையை மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீதை கர்த்தர் தேசத்தை நடத்துகிற அரசனாய் கர்த்தர் மாற்றினார். அதனால் கொஞ்சத்தில் உண்மையாக இருப்போம். அது பண விஷயமாக இருக்கட்டும், நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியத்தில் உறவுகள் ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலேயும் உண்மையாக இருப்போம். கர்த்தருக்கு கொடுக்கறதுல உண்மையாக இருப்போம். எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கும்போது இன் டியூ டைம், அதுக்குன்னு ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருப்பார். அந்த நேரத்தில் உங்களை தாவீதை போல நிச்சயமாய் உயர்த்துவார். ஆமென், பிரைஸ் லார்ட். இப்போது தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குற 3வது காரியம் என்னன்னு சொன்னால், தாவீது அவருக்கு ஆண்டவர் இல்லாதவைகளை சிருஷ்டித்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருந்தாரோ அதில் ரொம்ப தாழ்மையாக இருந்தார். நீங்கள் 1 சாமுவேல் அதனுடைய 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அதில் அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க. அத்தனை பேர் முன்பதாக தாவீதை ராஜாவாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணுறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் கிடையாது. அதுவும் அபிஷேகம் பண்ணுறவரும் சாதாரண நபர் கிடையாது. தான் முதல் பெயர் சபா வரை சாமுவேல் தீர்க்கதரிசி என்று விளங்கிற்று. அந்த பெரிய தீர்க்கதரிசி தான் சவுலையே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவர். சவுலுக்கு அடுத்தது யாரை தான் இப்போ அபிஷேகம் பண்ண வர்றாருன்னா தாவீதை. அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இது ராஜரிக அபிஷேகம்னு சொல்லி. அப்படிப்பட்ட அபிஷேகம் பெற்ற பின்பு தாவீதுடைய நடவடிக்கை நார்மலாக இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாராவது அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் பெற்று இருப்பாங்கன்னு சொன்னால், ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு அமெரிக்காவுக்கு போகக்கூடிய வீசா கிடச்சிருச்சுன்னு வைங்க. அதுக்கு அடுத்தது அவங்கள நீங்கள் கையில் பிடிக்க முடியுமா? ஒரு சின்ன ஒரு உதாரணமாக சொல்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்தது வீட்டில் ஒரு சின்ன ஒரு வேலையை சொன்னால், இதெல்லாம் நான் எப்படி செய்ய முடியும்? இல்லைப்பா கொஞ்சம் கடைக்கு போய்ட்டோம்மா, நான் யார் தெரியுமாம்மா, நான் அமெரிக்காவுக்கு போக வேண்டிய ஆள்மா, நீங்கள் என்ன இப்படிலாம் சொல்கிறது நீங்கள் ஆட்களை பார்க்க முடியும், சரியா? ஆனால் இந்த தாவீது ராஜா அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் அதே அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனை குறித்து ராஜா சமூகத்தில் என்ன திரும்ப சொல்கிறாங்க, அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல சவுல் ராஜா என்ன சொல்கிற தெரியுங்களா, ஆட்டு மந்தையில் இருக்கிற அந்த தாவீதை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறார். ராஜா அபிஷேகம் பெற்றுட்டு ஆடு மேய்க்க போயிட்டார். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்புறம் இப்போ ஆடு மேய்க்க போய்கிட்ட அந்த தாவீதை திரும்ப ராஜாவுக்கு அசுத்தாவியை ஓட்டணும்னு கூப்பிடுறாங்க. அப்போது இவர் போய் ராஜா சமூகத்தில் போய் மியூசிக் வாசிக்கிறார். பொதுவாகவே டேலண்ட், யாருக்காவது மியூசிக் டேலண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது டேலண்ட் இருந்துச்சுனாலே சிலர்லாம் பார்த்திங்கன்னா கையில் பிடிக்க முடியறதில்ல இந்த காலத்தில். ஆனால் இவர் ராஜா சமூகத்தில் மியூசிக் வாசித்து அந்த மியூசிக்னால் அசுத்தாவியை விரட்டி
ஊரே என்ன திரும்ப பேசுது, தாவீது மியூசிக் வாசித்தாருங்க, ஆராதனை நடத்தினார், ராஜாவுக்குள்ளே இருந்த அசுத்தாவியே ஓடுது. 10 குறைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 21ஆம் வசனம் 23ஆம் வசனத்தில் அவன் ராஜாவுக்கே ஆயுததாரியாய் மாறினான், ஆர்மர் பியரராக மாறினான். ராஜாவோடு கூடயே இருக்கக்கூடிய அனுபவம். இத்தனை இருந்தும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மீண்டும் தாவீது தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனான்னு வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சில உயர்வுகளை கொடுப்பார். ராஜாவுக்கு முன்னாடி நிற்க வைப்பார், ராஜரிக அபிஷேகம் கொடுப்பார். ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன வேலையை தூக்கி இதை செய்யப்பான்ற மாதிரி நடத்துவார். அப்போ நம்ம முரண்டு பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, இது நான் யார் தெரியுங்களா, அப்படி அல்ல. அவ்வளோ பெரிய ஆண்டவர் தான் அன்றைக்கு சீடர்களுடைய பாதத்தை கழுவினார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த தாழ்மை இருக்கணும். தாவீதுடைய வாழ்க்கையில் அந்த தாழ்மை இருந்தனால தான் கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையில் இல்லாத ஆசீர்வாதங்களையும் தந்தார். நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ரொம்ப ஒரு பெருமையாக சொல்வார், நான் தாவீதின் வேர் அப்படின்னு சொல்வார். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி அதிகாரத்தில் 22ஆவது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் தாவீதின் வேர் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவராலேயே பெருமை பாராட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் உருவாக்கி சிருஷ்டித்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். இருக்கிறதுல நன்றியாக இருங்க, இருக்கிறதுல உண்மையாக இருங்க, இருக்கிறதுல தாழ்மையாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.